Namaste. Greetings to all of you. Grandmaster Shiva Coxey அவர்களுடைய Achieve the Impossible Lotus Sutraலேருந்து இன்னைக்கான முக்கியமான செய்தி. Fulfill your karmic obligation because it is a smart thing to do. Just as you create your present condition through your past, you create your future condition through your present deeds. இந்த செய்தி நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. கர்மிக் ஆப்ளிகேஷனை நம்ம பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ளிகேஷனானது கர்மாப்படி நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை நம்ம சரியான முறையில் செஞ்சு முடிக்கிறது ஸ்மார்ட் திங் அப்படின்னு சொல்கிறாங்க. புத்திசாலித்தனமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உதாரணம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தில் பணம் சம்பாதிச்சு அந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய பொறுப்பில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ரைட். இந்த நேரத்தில் உங்களுக்கு யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஒரு இந்த ஆசிரமத்தில் நல்ல விஷயங்கள்லாம் சொல்லித்தராங்க, நீங்கள் வந்தீங்கன்னா முன்னேற முடியும் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் நீங்கள் நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கிறத வச்சுட்டு நீங்கள் அந்த இடத்துல உட்காருங்க, திரும்பி போகாதீங்கன்னு உங்களை கட்டாயப்படுத்தி உட்கார வச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னாகும், நீங்கள் குடும்பத்தில் செய்ய வேண்டிய வேலைகளை விட்டுட்டு இங்கே வந்த மாதிரி இருக்குது. அப்போ உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய குடும்பம் வேதனைப்படக்கூடியது மாதிரி ஆகுது. இது அவ்வளோ புத்திசாலித்தனமான விஷயம் கிடையாது. ஏன்னா கர்மாப்படி நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை அங்கேருந்து விலகி ஓடின மாதிரி ஆகிடுது இல்லையா? ஓகே, அப்படின்னு அர்த்தம் ஏற்கனவே நீங்கள் செஞ்ச விஷயங்களை தான் இப்போ நீங்கள் அனுபவிக்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படின்னா இப்போ செய்யக்கூடிய புது விஷயங்கள் உங்கள் குடும்பத்துக்கு வேதனையும் வலியும் தந்தது இல்லையா? இந்த வேதனையும் வலியும் தந்த விஷயங்கள் பின்னாடி நீங்கள் அறுவடை பண்ணுற மாதிரி இருக்குமே. அப்போ குடும்பம் கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் காரணமாக இருந்த மாதிரி ஆகி உங்களுக்கு அதே வேதனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு சைட்லேருந்து பார்க்கும்போது. அதோட ஃப்ளிப் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை செய்யும்போது குடும்பத்தில் இருக்கிறவங்க நிறைய வாட்டி வேதனையும் வலியும் அனுபவித்து உங்களை கோமா திட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்படி ஏமாற்றிட்டான், இவ்வளோ வளர்த்தேன், கடைசியில் என்ன சொல்லாமல் ஓடிட்டான், எங்களெல்லாம் கம்ப்ளீட்டாக மறந்துட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வேதனையினால் வலினால் உங்கள் மேலே காயம் ஏற்படுத்துகிற மாதிரி திட்டுறாங்க வச்சுக்கோங்க. அந்த திட்டுறதும் அந்த குடும்பத்துக்கு கெடுதலாக வரும். இப்போ உங்களுக்கும் நல்லது கிடையாது, அந்த குடும்பத்துக்கும் நல்லது கிடையாது. அதனால தான் நீங்கள் என்ன காரணத்துக்காக பிறவி எடுத்தீங்களோ அந்த ஆப்ளிகேஷனை நீங்கள் சரியான முறையில் செஞ்சு முடிக்கிறது முக்கியமானது. இந்த செய்தி தெரிஞ்சதுன்னா எல்லா விதத்துலேயும் உங்கள் நண்பர்களோட, உங்கள் உறவினர்களோட, தொழில் செய்கிற இடத்துல எல்லாத்துக்குமே தெளிவாக சிந்திச்சு நம்ம என்ன கடமை எனக்கு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு அந்த கடமையை செய்கிறதுக்கான வழிகள் பிரமாதமாக நீங்கள் செய்வீங்க. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு இது முக்கியமான செய்தியாக இருக்கும். நமஸ்தே. விஷ் யூ வெரி குட் டே.